டைப்ஸ் ஆஃப் சூப்பர் கண்டக்டர் நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. டைப் 1, டைப் 2. இந்த டைப் 1 டைப் 2ன்றது எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மேசனர் எஃபெக்ட ஒபே பண்றதை பொறுத்து, அதாவது பேஸ்ட் ஆன் டயாமேக்னெட்டிக் ரெஸ்பான்ஸ், அதாவது மேசனர் எஃபெக்ட். சூப்பர் கண்டக்டர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் as டைப் 1 and டைப் 2. இப்போ டைப் 1ன்றது இதுதான் வந்து டைப் 1க்கான பிக்சர். இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட். இப்ப ஹெச்சிசியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க, இது வரைக்கும் சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்ல இருக்கு. திடீர்னு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து என்ன மாறுது, நமக்கு நார்மல் ஸ்டேட்டுக்கு மாறுறது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஹெச்சுக்கும் மேக்னடைசேஷன் மைனஸ் μ0m அதுக்கு இடையில ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது இதனுடைய அந்த மைனஸ் μ0m வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து திடீர்னு ஒரு லெவல்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மேக்சிமம் ஆகிடுது. இப்போ வந்து ஆஃப்டர் ஹெச்சி, அதாவது ஹெச்சிசிக்கு பிறகு இது என்ன மாறும் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு நார்மல் கண்டக்டரா மாறிடும். டைப் 1 பொறுத்த வரைக்கும் the transition from super conducting state to normal state, சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்ல இருந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு மாறுறதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, sharply at the critical value of the HC, கரெக்டா அந்த HCன்ற வேல்யூக்கு கரெக்டா என்ன பண்ணிடும் அப்படின்னா சூப்பரா இருக்கிறது என்ன மாறிடும், டக்குன்னு நார்மலா மாறிடும். அதே மாதிரிதான் இங்கேயும் ரெண்டுமே சேம் இதுதான், இங்கிட்டு சூப்பர் இங்கிட்டு நார்மல். கரெக்டா ஹெச்சிசிக்கு அப்புறம் நார்மல், ஹெச்சிசிக்கு முன்னாடி ஹெச்சியோட கம்மியா இருக்கும்போது சூப்பர். இப்ப டைப் 1 சூப்பர் கண்டக்டர்ஸ் ஆர் perfectly diamagnetic below HC and completely expel the magnetic field from the interior of the superconducting phase. Up to the critical field strength, the magnetization of the material grows in proportion to the external field and then abruptly drops to zero at the transition to the normal state. First, second point பாத்தீங்கன்னா டைப் 1 சூப்பர் கண்டக்டர்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி டயாமேக்னெட்டிக் பிலோ ஹெச்சி, அதாவது ஹெச்சிசிக்கு கீழே இது வந்து எப்படி இருக்கும்னா பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டா இருக்கும். அப்புறம் அப் டு த கிரிட்டிக்கல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்னா ஹெச்சிசி வரை the magnetization of the material grows. ஹெச்சிசி வரைக்கும் அதாவது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட இன்க்ரீஸ் பண்ணும்போது மேக்னடைசேஷன் என்ன ஆகுது, நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். எது வரைக்கும், ஹெச்சிசி வரைக்கும். Up to the critical field strength, the magnetization of the material grows in proportion. அப்படின்னா ஹெச்சிசியை நீங்க அதிகரிக்கும் போது மேக்னடைசேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது to the external field and then abruptly drops to zero at the transition to the normal state. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகரிக்கிறீங்க, மேக்னடைசேஷன் அதிகரிச்சுட்டே போகுது. கரெக்டா ஹெச்சிசின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டுல என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து எங்க வந்து நமக்கு வந்து அதாவது நார்மல் கண்டக்டரா மாறிடுது. இப்ப டைப் 1 சூப்பர் கண்டக்டரான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அலுமினியம், ஜிங்க், எல்லாமே பியூரா இருக்கும். பியூர் அலுமினியம், ஜிங்க், கடோலினியம், ஹெச்சிசின்னா மெர்குரி, இந்த எஸ்என் அப்படின்றது அந்த டின்னு சொல்லுவாங்க. டின்னு, பிபின்றது லெட், ஐன்றது இண்டியம். இது எல்லாமே வந்து டைப் 1க்கான எக்ஸாம்பிள். இந்த டைப் 1ஓட கிரிட்டிக்கல் ஃபீல்டு அதாவது ஹெச்சிசி எப்படி இருக்கும்னா ரொம்ப லோவா இருக்கும். அதாவது கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அது வந்து என்ன மாறிடும், நார்மல் கண்டக்டரா மாறிடும். ஹெச்சிசி வந்து லோவா இருக்கும் டைப் 1க்கு.
அடுத்த டைப் 1ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொல்ல போறோம். டைப் 1 அப்படின்றது எக்ஸிபிட் கம்ப்ளீட் மெய்ஸ்னர் எஃபெக்ட். கம்ப்ளீட் மெய்ஸ்னர் எஃபெக்ட்னா கரெக்டா என்ன பண்ணும் அப்படின்னா ஹெச்சிசிக்கு பிறகு முழுவதுமாக என்ன மாறிடுது, நார்மலா மாறிடும். ஹெச்சிசியோட கம்மியா இருக்கும்போது முழுவதுமாக என்னவா இருக்கும், அது ஒரு சூப்பர் கண்டக்டர், அதாவது டயாமேக்னட்டா இருக்கும். அப்புறம் தே ஹேவ் ஒன்லி ஒன் கிரிட்டிக்கல் ஃபீல்டு. இதுக்கு எத்தனை கிரிட்டிக்கல் ஃபீல்டு இருக்குன்னா ஒரே ஒரு கிரிட்டிக்கல் ஃபீல்டு தான். அந்த கிரிட்டிக்கல் ஃபீல்ட்ல நார்மலா இருந்தா சூப்பரா இருந்து என்ன மாறிடும், ஃபுல்லா நார்மலுக்கு மாறிடும். அடுத்து தேர்ட் வந்து the maximum critical field for type 1 superconductor is of the order of 0.1 Weber per meter square. அதாவது நீங்க டைப் 1 சூப்பர் கண்டக்டருக்கு 0.1 Weber per meter square அந்த அளவுக்கு நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாலே அது என்ன மாறிடும், நார்மலா மாறிடும். அடுத்து டிரான்சிஷன் அட் HC is என்ன அப்படின்னா ரிவர்சிபிள். ரிவர்ஸ் பண்ணா சூப்பர் வந்து நார்மலா மாறுறது, நார்மல் சூப்பரா மாறுது அந்த இது. அடுத்து பிலோ ஹெச்சிசிக்கு கீழே the material behaves as a superconductor and above HC it behaves as a normal conductor. எல்லாமே நம்ம தெரிஞ்ச பாயிண்ட் தான். அடுத்து வந்து ஆறாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா சை வந்து வெரி வெரி கிரேட்டர் தன் லாம்டா. சைன்றது என்னன்னா கொஹரன்ஸ் லென்த், லாம்டான்றது பெனட்ரேஷன் டெப்த். டைப் 1 பொறுத்த வரைக்கும் கொஹரன்ஸ் லென்த் அதிகமா இருக்கும். டைப் 1க்கு யார் அதிகமா இருப்பாங்க, கொஹரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். டைப் 2க்கு இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அடுத்து இந்த டைப் 1ஓட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டைப் 1 வந்து பாத்தீங்கன்னா இது மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு வந்து அதனுடைய சர்ஃபேஸ்ல மட்டும்தான் பெனிட்ரேட் ஆக முடியும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போக முடியாது. டைப் 1க்குள்ள என்ன பண்ண முடியாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போக முடியாது. அதனால கரண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கரண்ட் வந்து அதனுடைய மேல மட்டும் மேற்பரப்புல மட்டும்தான், அந்த லேயர்ல மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆக முடியும். மெட்டீரியலுக்கு உள்ள கரண்ட் என்ன பண்ண முடியாது, கரண்ட் ஃப்ளோ ஆக முடியாது. அதனால இது வந்து ஒரு புவர் கேரியர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மின்கடத்தி, அதாவது ஒரு நல்ல மின்கடத்தியாக இருப்பதில்லை. கேரியர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அந்த அளவுக்கு கேரி பண்றது இல்லை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது டைப் 1 சூப்பர் கண்டக்டரை பயன்படுத்தி நம்ம எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 இருந்து 2000 காஜ், 100 to 2000 காஜ் ஒன்லி. அதனால இந்த டைப் 1 நம்ம எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are not of much use in protection of high magnetic fields. high magnetic field protectionக்கு இதை பயன்படுத்துவதில்லை. அடுத்து நம்ம பார்க்க போறது டைப் 2 சூப்பர் கண்டக்டருக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ஹார்டு சூப்பர் கண்டக்டர். டைப் 1 வந்து சாஃப்ட் சூப்பர் கண்டக்டர் சொல்லுவோம், இதை வந்து ஹார்டு சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க, மேக்னடைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெவல்ல, அதாவது அது வந்து HC1 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். இந்த HC1ல என்ன ஆகுதுன்னா HC1க்கு அப்புறம் இதோட மேக்னடைசேஷன் குறைய ஆரம்பிக்குது. இங்க என்ன ஆகல, ஜீரோ ஆகல. ஜீரோ ஆகாம என்ன பண்ணுது, கிராஜுவலாக குறைந்து இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து HC2 என்ற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்போதுதான் அது முற்றிலுமாக அதோட மேக்னடைசேஷன் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஜீரோ ஆகுது. அதாவது டோட்டலா வந்து நமக்கு ஜீரோ ஆகுது. இப்ப இந்த இது லெவல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து HC1 வரைக்கும் இது வந்து என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் டயாமேக்னட்டா இருக்கு. HC2க்கு அப்புறம் வந்து இது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் நார்மல் கண்டக்டரா மாறுது. ஆனா வந்து HC1க்கும் C2க்கு இடையில இந்த பகுதியில ஃபுல்லா இது என்னவா இருக்குன்னா சூப்பர் பிளஸ், அதாவது டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது சரி சூப்பர் கண்டக்டராவே தான் இருக்கு. ஆனா வந்து என்னவா இல்ல, இது பெர்ஃபெக்ட் டயாமேக்னட்டா இல்ல. இது வந்து ஃபுல்லா பெர்ஃபெக்ட் டயாமேக்னட். இந்த சைடு ஃபுல்லா வந்து டயாமேக்னட் எல்லாமே என்ன மாறிடுது, டோட்டலா நார்மலுக்கு மாறிடுது. இந்த ரெண்டுக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பெர்ஃபெக்ட் டயாமேக்னட்டாவும் இல்ல, நார்மல் கண்டக்டராவும் இல்ல. என்னவாதான் இருக்குது, இது சூப்பர் கண்டக்டராவே இருக்கு. ஆனா என்ன இல்லங்க, டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பெர்ஃபெக்டா இல்ல.
அப்ப இந்த ஏரியாவுல பாத்தீங்கன்னா இது வந்து பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்னா இந்த ஏரியாவுல இது வந்து மெய்சனர் எஃபெக்ட் ஒபே பண்ணுது. இந்த ஏரியாவுல மெய்சனர் எஃபெக்ட் என்ன பண்ணல, அது வந்து ஒபே பண்ணல. ஏன்னா ஒரு சூப்பர் கண்டக்டரா இருந்தா பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டா இருக்கணும், அதான் மெய்சனர் எஃபெக்ட். அப்ப வந்து அது ஒபே பண்ணாது. இந்த ஸ்டேட் என்ன சொல்றோம் அப்படின்னா மிக்சடு ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் டயாமேக்னெட் இந்த ஏரியா, இது ஃபுல்லா நார்மல். இடையில உள்ள இந்த ஏரியா வந்து என்ன ஏரியானா மிக்சடு ஸ்டேட். இப்படிதான் டைப் 2 இருக்கும். அப்ப டைப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதனுடைய சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி எது வரைக்கும் இருக்கும்னா HC2 வரைக்கும் இதுக்கு சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ரைட்டா? அப்ப உங்களுக்கு வந்து இந்த HC2ன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டைப் 1க்கு வந்து HCன்னு சொல்லியிருப்போம். HCன்றது கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டைப் 1க்கு ஓரளவு கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயே அது என்ன மாறிடும், ஃபுல்லா நார்மலா மாறிடும். ஆனா டைப் 2 என்ன பண்ணாது, கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மாறாது. அதை வந்து நீங்க நார்மலா மாத்தணும்னா அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாதான் அது வந்து நார்மலா மாறும். இது வந்து இதனுடைய அட்வான்டேஜ். இப்ப இது வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து அதாவது HC2 வரைக்கும் சூப்பர் கண்டக்டராக இருக்கும். பட் அது எது வரைக்கும் டயாமேக்னெட்டா இருக்கு, HC1 வரைக்கும் டயாமேக்னெட்டா இருக்கு. ரைட்டா? அதான் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப in type 2 superconductor the magnetic flux starts to penetrate the specimen at the field HC1. இதோட மீனிங் என்ன அப்படி பாத்தீங்க அப்படின்னா அதாவது டைப் 2 சூப்பர் கண்டக்டர்ல இப்ப டைப் 1 சூப்பர் கண்டக்டரா இருந்தா கிரிட்டிக்கல் ஃபீல்டுக்கு அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபுல்லா என்ன ஆயிரும், உள்ள பெனட்ரேட் ஆயிரும். அதனுடைய சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிரும், டெஸ்ட்ராய் ஆயிரும். ஆனா இங்க HC1க்கு அப்புறம் அதனுடைய சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட்ராய் ஆகிறது இல்ல, ஆனா அதனுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளித்தள்ளிச்சுல அதுக்குள்ள இப்ப என்ன பண்ண போகுது, உள்ள போகுது, உள்ள போக ஆரம்பிக்கும், என்ட்ராக ஆரம்பிக்கும். இங்க இருந்து என்ட்ராக ஆரம்பிச்சிடும், ஆனாலும் சூப்பர் கண்டக்டராக இருக்கும். Flux starts to penetrate the specimen at a field HC1. இந்த எங்க வந்து ஃப்ளக்ஸ் பெனட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஃபீல்டை நம்ம என்ன வச்சுக்கிறோம், HC1. பெனட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாலே அது டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை இழந்துருக்கு. இது வந்து விச் இஸ் லோயர் தென் HC. ஏற்கனவே நம்ம HCன்னு ஒண்ணு பார்த்துருக்கோம்ல டைப் 1ல, அந்த வேல்யூட HC1 எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி, ஆனா சூப்பர் கண்டக்டிவிட்டி எங்க டிஸ்அப்பியர் ஆகுது, HC2ல தான் டிஸ்அப்பியர் ஆகும். இந்த HC2 எப்படி இருக்கும்னா HC-யோட அதிகமா இருக்கும். டைப் 1ல பார்த்த HC வேல்யூ இருக்கு, அதோட HC2 அதிகமா இருக்கும். இப்போ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கோம், அப் டு HC1 இட் இஸ் இன் பியூர் சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட். HC1க்கும் HC2க்கும் இடையில the specimen is in a mixed state. HC2க்கு மேல அது என்ன வருது, பியூர் நார்மல் கண்டக்டரா மாறி இருக்கு. HC2ஓட வேல்யூ எது வரைக்கும் எவ்வளவு ஹையா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா 20 to 50 வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே HC பாத்தீங்கன்னா 0.1 பார்த்திருப்போம் டைப் 1ல. டைப் 1ல மேக்னெட்டிக் கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு பார்த்தோம்னா 0.1 தான், ரொம்ப ரொம்ப கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆனா இங்க வந்து HC2 எது வரைக்கும் இருக்கலாம், 20 ல இருந்து 50 வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இருக்கலாம். அப்ப இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம அந்த அது ஹை மேக்னெட்டிக் அப்ளிகேஷன்ஸ் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், டைப் 2 நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப யூஸ்ஃபுல் இன் application of creating very high magnetic field. அப்புறம் the transition from superconducting state to normal state occurs. இது வந்து அங்கே ஷார்ப்பா இருக்கும், இங்க எப்படி இருக்கும், கிராஜுவலா இருக்கு. இந்த ரீஜன் HC1க்கும் HC2க்கும் இடையில உள்ள ரீஜனுக்கு, அந்த ரீஜனுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா vortex ரீஜன். அத இன்கம்ப்ளீட் மெய்சனர் எஃபெக்ட் occurs. எந்த ரீஜன், இந்த HC1க்கும் HC2க்கும் இடையில உள்ள இந்த ரீஜனை வந்து என்ன ரீஜன் சொல்றாங்க, vortex ரீஜன். இங்க வந்து இன்கம்ப்ளீட் மெய்சனர் எஃபெக்ட் occurs அப்படின்னு சொல்றோம். அப்படி இந்த ரீஜன் between HC1 and HC2, HC1க்கும் HC2க்கும் இடையில the material is in a magnetically mixed state. மேக்னெட்டிக்கலி என்னவா இருக்கும், மிக்சடு ஸ்டேட்டா இருக்கும். ஆனா எலக்ட்ரிக்கலா அது என்னவா தான் இருக்கும், சூப்பர் கண்டக்டராகவே இருக்கும். அதான் டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே இணைந்தாலும் அது சூப்பர் கண்டக்டராகவே இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ZR, சிர்கோனியம், நியோபியம், டான்டலம், வெனடியம், அப்புறம் 60% ஆஃப் NO, 40% of TA alloy. அந்த HC2 can be highest. இது நம்ம ஏற்கனவே பார்த்த அதே டேர்ம் தான். அந்த டைப் 2 சூப்பர் கண்டக்டர், இதனால அதுக்கு நிறைய கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. மெட்டீரியல் கேன் சேஞ்ச் ஃப்ரம் ஒரு மெட்டீரியல் நீங்க டைப் 1ல இருந்து என்ன மாத்த முடியும், டைப் 2 மாத்தணும். மாத்தணும்னா என்ன சேர்க்கணும், அதோட
சில இம்பியூரிட்டிஸே சேர்க்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம அங்கே ஃபர்ஸ்டே பார்த்தோம். அதாவது பியூர் சூப்பர் கண்டக்டரா இருந்தா அதோட டிரான்சிஷன் ஷார்ப்பா இருக்கும். அது பெர்ஃபெக்டா இருந்தா பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர், பியூர் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தா. இம்பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா அதோட டிரான்சிஷன் எப்படி இருக்கும், ப்ராடா இருக்குன்னு பார்த்தோம்ல. அதே கான்செப்ட் தான் இங்க. டைப் 1ன்றது பியூர். இப்போ பியூரோட நீங்க ஏதாவது ஒரு அடிஷனலா ஒரு இம்பியூரிட்டி சேர்த்தீங்கன்னா அதை என்ன மாற்ற முடியும், நம்ம டைப் 2 மாற்ற முடியும். அப்ப அதோட ஷார்ப்னஸ், அது வந்து டிரான்சிஷன் ஷார்ப்பா இருக்காது, கிராஜுவலா இருக்கும். ஆனா டைப் 2 சூப்பர் கண்டக்டர்ஸ் கேன் கேரி லார்ஜர் கரண்ட். டைப் 2 சூப்பர் கண்டக்டரை வந்து என்ன பண்ணும், அதிகமான கரண்டை கேரி பண்ண முடியும் அதனால. ஆனா டைப் 1 வந்து அதிகமான கரண்டை நீங்க அதை வெளியே அனுப்ப முடியாது. ஏன்னா அதனுடைய மேற்பரப்புல சர்ஃபேஸ் ஏரியால மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்க முடியும். ஆனா இங்க வந்து என்ன பண்ணலாம், உள்ளேயும் என்ன பண்ணலாம், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போக முடியும். ஏன்னா ஹெச்சிசி ஒன்றுக்கும் ஹெச்சிசி டூக்கு இடையில ஃபீல்ட வந்து உள்ள பெனட்ரேட் ஆகலாம். ஆனா டைப் 1ல ஃபீல்ட் என்ன பண்ண முடியாது, மெட்டீரியலுக்குள்ள உள்ள போக முடியாது. அப்ப வந்து சர்ஃபேஸ் ஏரியால மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்க வந்து அந்த மெட்டீரியல் ஃபுல்லாவே கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதனால வந்து கேன் கேரி லார்ஜர் கரண்ட். எப்ப வந்து லார்ஜர் கரண்ட் அதை கேரி பண்ணும், ஹெச்சிசி ஒன்றுக்கும் ஹெச்சிசி டூக்கும் இடையில தான். ஏன்னா அப்பதான் நமக்கு மிக்சட் ஸ்டேட் உள்ள வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போக முடியும். அடுத்த டைப் 2 சூப்பர் கண்டக்டருக்கு என்ன பேர் சொல்றாங்க, ஆர்டுன்னு சொல்றோம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கொஹரன்ஸ் லென்த் வந்து பெனிட்ரேஷன் டெப்தோட எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. இங்க வந்து அங்க வந்து கிரேட்டர் தன் போட்டிருப்போம், இங்க லெஸ் தன் போட்டிருப்போம். அப்புறம் சில ஃபார்முலாஸ், HC1க்கான ஃபார்முலா, HC2க்கான ஃபார்முலா. HC1 ஈக்குவல் டு π நாட் பை π லாம்டா ஸ்கொயர். HC2 ஈக்குவல் டு அதே π நாட் பை π எப்சிலன் ஸ்கொயர், இது சை ஸ்கொயர். ஃபார் லார்ஜர் லாம்டா பை சை, லாம்டா பை சை லார்ஜா இருந்துச்சுன்னா HC2 பை HC1 எப்படி இருக்கும், லார்ஜா இருக்கும். இதுல மீனிங் என்னன்னா HC2 ரொம்ப அதிகமா இருக்கும், HC1 ரொம்ப கம்மியா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு HC1 கம்மியா இருக்கோ அது நல்லது, எவ்வளவுக்கு எவ்வளவு HC2 அதிகமா இருக்கோ அது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து டைப் 2 சூப்பர் கண்டக்டர் நம்ம எந்த ரீஜன்ல நம்ம அதிக பயன்பாடு உடையது, HC1க்கும் HC2. எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப HC1 கம்மியாகவும் HC2 அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏரியா அதிகமா இருக்கும். உங்களுக்கு HC1 ஸ்டார்டிங்ல HC1 ஆரம்பிச்சிடும், அதாவது ஃபீல்டு பெனட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். HC2 அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப லாங் டேர்ம் வரைக்கும் அது தொடர்ந்து என்னவாவே இருக்கும், சூப்பர் கண்டக்டராகவே இருக்கும். நமக்கு வந்து ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் நிறைய இருக்கும். அப்ப HC2 பை HC லாம்டா பை எப்சிலன் லார்ஜா இருக்கும், HC1 பை C2 பை C1 வந்து லார்ஜா இருக்கும். அப்ப இதை பேஸ் பண்ணி HC1 அப்படின்றத இன்னொரு ஃபார்முலா எழுதுறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா HC1 ஈக்குவல் டு சை பை லாம்டா HC, HC2 ஈக்குவல் டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்க, லாம்டா பை சை HC. ஈக்குவல் டு இதை வந்து நம்ம KHC, லாம்டா பை சையை வந்து கேன்னு வச்சுட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம KHC அப்படின்னு எழுதலாம். அந்த டைப் 2 சூப்பர் கண்டக்டருடைய கேரக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த கேரக்டர்ஸ் தான், அதே திரும்ப வரும். திரும்ப அவருடைய பார்த்துக்கலாம். they have two critical magnetic fields, HC1 and HC2. The material is perfect diamagnetic below the lower critical field HC1. Meissner effect is complete in this region. Above the upper critical field HC2, magnetic flux enters the specimen. Above HC1, they do not show complete Meissner effect and therefore do not behave as perfect diamagnetic materials. At HC2, the magnetization vanishes. HC2 ல magnetization vanish ஆகுது and the specimen returns to the normal conducting state க்கு போயிடும். ஆனா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜெனரேட்டிங் வெரி ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட இது பண்றதுக்கு இது பயன்படுகிறது. அடுத்து கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா டைப் 1 அண்ட் டைப் 2 ஏன் திரும்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததான் நம்ம சொல்லியிருப்போம். டைப் 1 அண்ட் டைப் 2 பாத்தீங்கன்னா டைப் 1 வந்து கம்ப்ளீட் மெய்ஸ்னர் எஃபெக்ட், டைப் 2 வந்து they do not exhibit not complete Meissner effect. இது வந்து they show perfect diamagnetic behavior. இது do not show perfect diamagnetic behavior. They have only one critical field. இங்க வந்து two critical field. There is no mixed state. இங்க என்ன இருக்கும், mixed state இருக்கும். The material loses magnetization abruptly. அதாவது abruptlyனா ஃபாஸ்டா உடனே வந்து magnetization ஜீரோ ஆயிடும். இங்க வந்து என்ன ஆகாது, நமக்கு வந்து கிராஜுவலி இருக்கும். abruptly இது வந்து abruptly இங்க கிராஜுவலி. இது 0.1 வெபர் per meter square HC வேல்யூ. பட் HC2 ஓட வேல்யூ 30 வெபர் per meter square. நம்ம ஏற்கனவே 20 டர்ம் பார்த்திருப்போம், அந்த ரேஞ்ச் தான்.
அடுத்து வந்து இதை வந்து சாஃப்ட் சூப்பர் கண்டக்டர்னு சொல்றோம். இதை வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து மாடல் சொல்றோம். அப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா லெட், டின், மெர்க்குரி இதெல்லாம். இதுக்கு வந்து NBSN, NBTA, ZB, NBZR, VHA இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் மேக்ஸிமம் இம்பியூரிட்டிஸா இருக்கும், கலவைகள், உலக கலவைகள் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப டைப் 1 அண்ட் டைப் 2 சூப்பர் கண்டக்டர். இது வந்து டைப் 1 சூப்பர் கண்டக்டருக்கு இன்னொரு பேர் என்ன, சாஃப்ட் சூப்பர் கண்டக்டர். அதை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ். டைப் 1க்கு கம்ப்ளீட் மேசனரி எஃபெக்ட், கம்ப்ளீட் மேசனரி எஃபெக்ட். அடுத்து பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட். அடுத்து ஒரே ஒரு கிரிட்டிக்கல் ஃபீல்டு. நெக்ஸ்ட் வந்து HC வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும், 0.1 வெபர். ஓகே, இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து வந்து HC1க்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அது டைப் 2ல வரும். ரைட், அது இருக்கட்டும். அடுத்து டைப் 2 சொல்லுங்க பாக்கலாம். ஆமாமா, அது டைப் 1க்குமே கொஹரன்ஸ் லென்த் அதிகமா இருக்கும், பெனட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கும். இது உங்களுக்கே தெரியும். டைப் 1னா ஃபீல்டு பெனட்ரேஷன் என்ன ஆகாது, அதிகமா இருக்கு. பெனட்ரேஷன் கம்மியா இருக்கும், கொஹரன்ஸ் தான் அதிகமாகும். பெனட்ரேஷன் இருக்காது இல்ல டைப் 1க்கு. சோ அதை வச்சு நீங்க வந்து நம்ம சொல்லிடலாம். அடுத்து டைப் 2 வாங்க. டைப் 2 இன்கம்ப்ளீட் மேசனரி எஃபெக்ட். HC1க்கும் HC2 இடையில இன்கம்ப்ளீட் மேசனரி எஃபெக்ட். அப் டு HC1 வரைக்கும் கம்ப்ளீட் மேசனரி எஃபெக்ட ஃபாலோ பண்ணும். HC1க்கும் HC2 இடையில இன்கம்ப்ளீட் மேசனரி எஃபெக்ட், பெர்ஃபெக்ட் டயாமேக்னடிசமும் மாறுது, மிக்சடு ஸ்டேட் ஆகுது. அடுத்து ரெண்டு கிரிட்டிக்கல் ஃபீல்டு, இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹார்ட் சூப்பர் கண்டக்டர். அடுத்து வந்து அதே மாதிரி வந்து இது வந்து நார்மல், சூப்பர் டு நார்மல் கிராஜுவலா இருக்கும். ஓகே, கிராஜுவலா இருக்கும். அது வந்து அப்ரப்ட்லி. இது வந்து ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளிகேஷன்ல இதை பயன்படுத்தலாம். அது வந்து லோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடெக்ஷன் பயன்படுத்துறோம். அப்புறம் வந்து இதுல வந்து ஹை வேல்யூ ஆஃப் கரண்ட பாஸ் பண்ண முடியும். அதுல பண்ண முடியாது, நீங்க பண்ண முடியாது. வேற 20 HC2 ரேஞ்ச் வந்து 20 to 50 வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். வேற அந்த HC1க்கும் HC2க்கும் இடைப்பட்ட அந்த ரீஜனுக்கு என்ன பேர் அப்படின்னா, அந்த ரீஜன்ல தான் இன்கம்ப்ளீட் மேசனரி எஃபெக்ட் அக்கர்ஸ். இப்ப அந்த டைப் 2 சூப்பர் கண்டக்டர் எப்பொழுது தன்னுடைய சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி இழக்குது, HC2க்கு அப்புறம் தான். HC1ன்றதுக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் மேசனரி எஃபெக்ட், அதாவது கம்ப்ளீட் மேசனரி எஃபெக்ட் வந்து இன்கம்ப்ளீட்டா மாறுறதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் HC1. HC1க்கு அப்புறம் அந்த அதாவது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் வந்து பாடிக்குள்ள உள்ள போயிடும், பெனட்ரேட் ஆகிற ஃபீல்ட் அது. அப்ப வந்து மேசனரி எஃபெக்ட் வந்து இன்கம்ப்ளீட்டா மாறுது, அதுதான் HC1. HC2ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து இதான் மாறுது, அது நார்மல் கண்டக்டரா மாறுது.